ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதியை காண செய்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு கோடி துதிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் சிந்திக்கும்படியாய் தெரிந்து கொண்டதே என்னுடைய வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 52வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே இந்த தாவீது இந்த வசனத்தை சொல்லுகிறான். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே தாவீது சொல்லுகிறான். மிகுந்த நெருக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை, மிகுந்த ஒடுக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை. தாவீதை குறித்து தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. சவுல் ராஜாவுக்கு பயந்து தாவீது அங்கும் இங்குமாய் ஓடி ஒளித்து கொண்டிருக்கிறான். தாவீதை 21 முறை சவுல் ராஜா கொலை செய்ய பார்த்ததான சூழ்நிலை. இப்பொழுது தாவீது அங்கு இங்குமாய் ஒளித்து கொண்டிருக்கிறதான இந்த சூழ்நிலையிலே தாவீது மிகுந்த விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறான். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ உபத்திரவங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ நெருக்கங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மில் யார் சொல்ல முடியும்? தாவீதை போல யார் நம்மில் விசுவாச அறிக்கையிட முடியும்? மிகுந்த நெருக்கப்பட்டதான சூழ்நிலையிலே தாவீது சொல்லுகிறான். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன். தாவீது மிகுந்த நெருக்கப்பட்டதான சூழ்நிலையிலே, தாவீது மிகுந்த ஒடுக்கப்பட்டதான சூழ்நிலையிலே தாவீது தேவனுடைய கிருபை நம்பி இருந்தபடினா வேதவசனம் சொல்லுகிறது. சத்துருவன் கைக்கும் அந்த சவுலின் கைக்கும் கர்த்தர் தாவீதை விலக்கி விடுவித்த நாட்களிலே தாவீது பாடுகிறான். மரண கண்ணிகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாளத்தின் கட்டுகள் என்மேல் விழுந்தது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. தாவீது சொல்லுகிறான், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை நோக்கி அபயமிட்டேன், அவர் தமது ஆலயத்திலிருந்து என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தான். தேவன் தாவீது தேவனுடைய கிருபை நம்பி இருந்த தாவீதை கர்த்தர் எங்கேயும் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவனுக்கு வந்த எல்லா சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் கர்த்தர் அவனை விலக்கி விடுவித்து தப்பிவித்து பாதுகாத்து கொண்டார். அப்படி என்று சொன்னான். இந்த நவம்பர் மாதம் இந்த 1ஆம் தேதி ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லா சத்துருவின் கைக்கும், எல்லா துஷ்ட துன்மார்க்க மனிதருடைய கண்களுக்கும், எல்லா சத்துருவினால் வருகிற எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் தேவன் நம்மை விலக்கி விடுவித்து தப்பிவித்து பாதுகாத்துள்ள அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, வேதத்தை வாசிக்கும் பொழுது அன்றைக்கு நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆனால் நோவாவின் காலத்தில் இந்த ஜனங்கள் பாவம் செய்து அக்கிரமம் செய்த பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே அந்த பாவம் வந்து எட்டின பொழுது வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் அந்த நோவாவின் காலத்துக்குள் இருந்த ஜனங்கள் பாவம் செய்து அக்கிரமம் செய்து பூமி சீர்கெட்டதாயிருந்தது. ஆனால் கர்த்தர் நோவாவுக்கோ எப்பொழுது கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததோ, கர்த்தருடைய கிருபை எப்பொழுது நோவாவுக்கு கிடைத்ததோ, நோவாவிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறான், நோவாவே, நீ உனக்கு ஒரு கொப்பேர் மரத்தான் ஒரு பேழை உண்டு பண்ணு. அன்பு தேவ பிள்ளையே, வேதவசனம் சொல்லுது, நோவாவிடத்திலே கர்த்தர் எதையெல்லாம் சொன்னாரோ அப்படியே நோவா செய்து முடித்து வேதவசனம் சொல்லுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா ஜனங்களுடைய அக்கிரமத்தை நிமித்தமான், ஜனங்களுடைய பாவத்தை நிமித்தமான் பரலோகத்தின் தேவன் பூமியை அழிக்க நினைத்தபொழுது, அந்த பூமி சீர்கெட்டதா இருந்த பொழுது, அந்த ஜனங்களை அழிக்க நினைத்த பொழுது நீதியை திட்டமாய் தெளிவாய் நோவா பிரசங்கம் பண்ணினான். ஜனங்கள் அசதியாய் இருந்தார்கள், ஜனங்கள் நிர்விசாரமாய் இருந்தார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது, பூமியின் ஊற்றுக்கள் திறக்கப்பட்டது. நோவாவின் காலத்தில் எல்லா ஜனங்களும் அழிந்து போனார்கள். ஆனாலும் நோவாவும் நோவோட குடும்பமும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டான். ஏன்? கர்த்தர் அவருடைய அந்த நோவாவுக்கு சொன்னான். வேதவசனம் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்த நிமித்தமா அந்த நோவாவின் காலத்தில் இருந்த
ஜனங்களுக்கு வந்த அழிவிலிருந்து நோவாவையும் குடும்பத்தையும் கர்த்தர் அழிவுக்கு விலக்கி விடுவித்து தப்பிவித்து பாதுகாத்து கொண்டார். இந்த நவம்பர் மாதம் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும் பொழுது, இந்த நவம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் கிருபையால் எல்லா சத்துருவன் கைக்கும் உங்களுக்கு வருகிறதான எல்லா சத்துருவன் திட்டங்களுக்கும் மனுஷிக வல்லமைகளுக்கும் துஷ்ட கிரியைகளுக்கும் துர்மார்க்க மனதிகளுக்கும் சத்துருவினால் வருகிற எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் எல்லா அழிவிலிருந்தும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன் உங்களை விலக்கி விடுவித்து தப்பிவித்து பாதுகாத்து கொள்ள அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதற்கு தேவனுடைய கிருபை உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். அவருடைய கிருபை தான் இந்த உலகத்திலே நம்ம வாழ வைக்கும். அவருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது. வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. எத்தனை அழிவுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து வந்த நேரத்திலும் கூட அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த ஒரு சத்துருவன் திட்டங்களுக்கும் எந்த ஒரு சத்துருவும் நம்மை தொட முடியாது, அணுக முடியாது. எல்லா ஆபத்துகள், தீங்குகள், தீமைகளுக்கெல்லாம் தேவன் நம்மை விலக்கி விடுவித்து தப்பிவித்து பாதுகாத்து உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த பரிசுத்தமான இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதும். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய கிருபை நம்மை மேன்மைப்படுத்தும். அவருடைய கிருபை நம்மை உயர்த்தும். அவருடைய கிருபை நம்மை ஆசீர்வதிக்கும். இந்த காலை நேரத்திலே ஒரு சேர்ந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன் இயேசுவை நோக்கி கூப்பிடுவோமா? காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது. இந்த காலை நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? எல்லோரும் கண்களை மூடுவோம். பரிசுத்த பிதாவே இயேசப்பா, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளைக்கு நன்றியோடும் ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் ஆண்டவரே உங்க கிருபை எங்களுக்கு தேவையப்பா. இந்த உலகத்திலே வாழும்படி உங்க கிருபை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க சுத்த கிருபை. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த பொழுது அந்த நாட்களில் எல்லா அழிவிலிருந்தும் நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துள்ளீரப்பா. ஆண்டவரே, தாவீது சொல்லுகிறான், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன்னு சொன்னேன். தாவீது தேவனுடைய கிருபை நம்பி இருந்த நிமித்தமா அவனுக்கு வந்த எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் மரண கண்ணிகளுக்கும் சத்துருவன் ஆண்டவரே கைகளுக்கும் சவுலின் கைகளுக்கும் அவனை விலைக்கு விடுவித்து தப்பிவித்து பாதுகாத்து கொண்ட தேவன். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்க கிருபை எங்களுக்கு வேண்டும் அப்பா. எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் நாங்கள் விலகி ஆண்டவரே ஆண்டவர் வருகிறதான எல்லா ஆபத்துகளுக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்கிறது உங்க கிருபை அப்பா. சத்துருக்கு எங்களை விலைக்கு விடுவித்து தப்பிவித்து பாதுகாத்துக் கொள்கிறது உங்க கிருபை ஆண்டவரே. காலைதோறும் உங்க கிருபைகள் புதியவைகளா இருக்கிற ஸ்தோத்திரம் ஐயா. அந்த காலைதோறும் உங்க புதிய கிருபை எங்களை தரும்படியாய் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். இந்த நாளிலும் கிருபைக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அந்த தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் கிருபையிலே வளர ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் துஷ்டனுடைய கண்களுக்கும் விலைக்கு விடுவித்து தப்பிவித்து பாதுகாத்தொழுவீராக. சத்துருவின் திட்டங்களுக்கு தம்முடைய பிள்ளைகளை விலைக்கு விடுவித்து தப்பிவித்து பாதுகாத்தொழுவீராக. இந்த 2025ஆம் ஆண்டு இந்த நவம்பர் மாதம் முழுவதும் தம்முடைய பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் மரண கண்ணிகளுக்கும் துஷ்டனுடைய சகல தந்திரங்களுக்கும் மனுஷிய வல்லமைகளுக்கும் அசுத்த கிரியைகளுக்கும் ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை விலைக்கு விடுவித்து தப்பிவித்து பாதுகாத்துள்ளுங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய நன்மையினால நிரப்புங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்விலும் தேவ சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம், ஒருமன் அன்பை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க கிருபைகளை மேன்மைப்படுத்தும் அந்த கிருபையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்பத்தினரை நீட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதத்தை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுதும் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்துள்ள அன்புகள் ஸ்தோத்திரம். கிருபையிலே வளர கிருபைக்கு ஆண்டவரே கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கா எழும்ப ஆண்டவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. தாழ்த்துகிறோம். சகல துதி கன மகிமை மேன்மை இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள ஜெபிக்கையில நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.